தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போம். நீதிமானாக்கினீர் இயேசுவே என் நேசரே, பாவினான் ஆயினும் நீதிமான் என்றிரே, பாவினான் ஆயினும் நீதிமான் என்றிரே. எத்தனை பலவீனம் என்னே காண்கிறேன், அத்தனை பாராமல் நீதிமான் என்றிரே. என்ன நான் சொல்லுவேன், இயேசுவே என் நேசரே, இத்தனை பாக்கியம் ஈந்ததால் ஸ்தோத்திரம். நீதிமான் ஆக்கினீர் இயேசுவே என் நேசரே, பாவினான் ஆயினும் நீதிமான் என்றிரே, பாவினான் ஆயினும் நீதிமான் என்றிரே. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. மை நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, மை துதிக்கிறோம் தகப்பனே. தேவரர் கொடுத்த அந்த அருமையான புதிய நாளுக்காக, இந்த மாதத்தின் இந்த 4th ஆண்டவரே அப்பா ஃப்ரைடேவுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த மாதத்தின் கடைசி நாட்களை வந்திருக்கிறோம் அப்பா. இந்த புதிய வருஷத்துல உடைய புதிய கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரும் நீர் அப்பா உடைய சூட்டி எங்களை பாதுகாத்து வழிநடத்துற உடைய அன்பிற்காக, உடைய இரக்கத்திற்காக, உடைய கிருபைக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம். மீண்டும் ஒரு விஷயம் எங்கள் அனைவரையும் கூட்டி சேர்த்த தயவை நினைத்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இம்மட்டிலும் உடைய கிருபை எங்களை தாங்கினபடியா நன்றி. இந்த செய்தி வேலையை ஆண்டவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பேசுகிற அடியாளை மறைத்து நீங்க வெளிப்பட போவதற்காக நன்றி. ஆவியானவர் முற்றிலும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா. இங்க கூடியிருக்கிற ஒவ்வொருடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆராய்ந்து அறிகிற தேவன் அப்பா. தடைகளை எல்லாம் தகர்த்து போட்டு திறந்த உள்ளத்தோடு ஆண்டவரே வார்த்தைகள் அப்பா வரும் பொழுது ஆமென் அல்லேலூயா என்று ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளத்தக்க மன பக்குவத்தை எங்களுக்கு கொடுப்பீராக அப்பா. நாங்கள் சிறுகவும் நீங்க பெருகவும் வேண்டும் கர்த்தாவே. எந்த தடைகளை எங்களை தடை செய்யாதபடி தடைகளை தகர்த்து போடுகிற தலக்கர்த்தன் ஒரு விஷயங்கள் மதில் கடந்து செல்வீராக. துதி கனம் மகிமை யாவும் உமக்கே எடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் காலையில 9:30 வரைக்கும் பார்த்துட்டே இருந்தேன். என்னடா இன்னும் லிங்க்கும் வரல, செல்வி கூப்பிடவும் இல்லையேன்னு சொல்லிட்டு எனக்கு வேற டவுட் வேற. என் சிஸ்டர்லாம் இன்னும் ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்காங்க. அப்ப நான் இடையில அவங்கள வேற பார்க்க போகணுமா. அப்ப சப்போஸ் இன்னைக்கு ப்ரேயர் இல்லையோ, லீவ் விட்டாங்களோ தெரியலையேன்னு சொல்லிட்டு தான் நான் சரி வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு படபடன்னு வந்தேன். அப்பதான் மெசேஜை பார்த்தேன். இருப்பினும் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கு பாருங்க, அதிகாலையில நான் ப்ரேயர் பண்ணிட்டு நானும் என் கணவரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அது முடிச்சுட்டு நான் என்னோட தனிமையான ப்ரேயர் பண்ணலாம்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஆனா எழுந்த உடனே ஆண்டவர் என்னோட 2 வார்த்தைகளை எனக்கு ஞாபகப்படுத்தினாரு. ஏன்னா என்னோட சிந்தையில அந்த வார்த்தைகள், 1 எல்பிராசிம், 2 ரெஹோபோத். அப்போ இந்த 2 வார்த்தைகளை என் இருதயத்துல போட்டார் ஆண்டவர். அப்ப இந்த 2 வார்த்தைகளை குறித்து நான் தியானம் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தைகளை தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். பார்ப்போம். எல்பிராசிம் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம், அதுல 20வது வசனம் பாருங்க. 2 சாமுவேல் 5:20. தாவீது பாகால் பிராசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அதி நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசிம் என்று பெயரிட்டான். பாகால் பிராசிம் நம்ம காடு, நம்மளுடைய கர்த்தர் யார் அப்படின்னு சொன்னா காட் ஆஃப் பிரேக் த்ரூ இல்லையா. தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல சத்துருக்களை முறியடித்து நமக்கு வெற்றியை கொடுக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். அப்போ பாகால் பிராசிம் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு நமக்கு விரோதமா எத்தனை சத்துருக்கள், எத்தனை ஆமான்கள் எழும்பினாலும் கர்த்தர் நம்மோடு வெற்றி வேந்தனாக இருந்து நமக்கு வெற்றியை, ஜெயத்தை நமக்கு அருளி செய்கிற தேவன். அதுதான் பாகால் பிராசிம். அப்போ சத்துருக்களை முறியடிக்கிற ஒரு வல்லமை தேவன் நமக்கு கொடுத்து நம்ம இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி செல்வதற்குரிய கிருபைகளை நமக்கு தருவாராக. 2வது பாருங்க, ரெஹோபோத். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம், அதுல 22வது வசனம் பாருங்க. ஆதியாகமம் 26, அதுல 22. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான்.
அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெஹோபோத் என்று பெயரிட்டான். ஈசாக்குடைய ஆட்கள், வேலையாட்கள் துறவு வெட்டுறாங்க, ஏசேக்கு கலகம் பண்றாங்க, சித்தனா திரும்ப வாக்குவாதம் பண்றாங்க. அப்ப அதெல்லாம் முடித்த அடுத்த இடத்துல அவங்க வாக்குவாதம் பண்ணல, பிரச்சனை பண்ணல. உடனே ரெஹோபோத் அப்படின்னா தேவன் நம்மை பழுக பண்ணுகிற தேவன். அப்போ இந்த வருஷத்துல பாருங்க, தேவன் நம்ம கொடுக்கிற வாக்கு தத்தம் என்ன, நம்மை பழுக பண்ணுகிற தேவன். முதல்ல என்ன சொன்னேன்னா, சத்துருக்களை முறியடித்து நம்ம ஜெயம் சிறக்க வைக்கிற தேவன் பார்த்தோம். ரெண்டாவது என்னன்னா, நம்மை பழுக பண்ணுகிற தேவன். தேவன் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்துட்டாரு. அதை என்ன பண்ணணும்னா சுதந்திரித்து கொள்ள வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. இல்ல ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்துட்டாரு, டெய்லி அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி ஆமே நிலையான்னு சொல்லிட்டே நம்ம காரியத்துல நம்ம இறங்காம இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு அதுல ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி அந்த சத்துருக்களை முறியடித்து நம்ம ஜெயம் சிறந்தவர்களாய் அப்ப நம்ம முன்னேறி செல்ல வேண்டும் வாழ்க்கையில, அதை பார்க்க போறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம், அதுல 6-8 பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம், அதுல 6-8. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். அப்போ நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி நம்மளை சுத்திகரித்து நம்மளை எப்படி வச்சிருக்காரு, நம்மளை பிள்ளைகளாக மாத்திரம் இல்ல, ராஜாக்களாக ஆசாரியர்களாக வைத்திருக்கிறார். ராஜாக்கள் அப்படின்னு சொல்லும்போது ராஜாக்குரிய ஒரு காரியம் என்னன்னா அதிகாரம். அப்ப அந்த ஆளுகை தேவன் நம்மிடத்தில் கொடுக்கிறாரு, அதுதான் அர்த்தம். ரெண்டாவது ஆசாரியர்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஏதோ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், என் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆமென் அல்லேலூயான்னு சொல்லிட்டு நம்ம சுயநலமா நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை, நாம் பெற்றுக்கொண்ட விடுதலையை, ஆண்டவருடைய வார்த்தையை, நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் செய்த காரியங்களை சாட்சியாய் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அப்போ அவருடைய கர்த்தருடைய நாமத்தை நம்ம பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அதுதான் ஆசாரியர்களுடைய பணி. வேதத்தை போதிக்க வேண்டும், கருத்தாய் போதிக்க வேண்டும். அப்போ இந்த 2 காரியத்தை ஆண்டவர் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறாரு. ஒண்ணு, ராஜாக்களாக ஆளுகை செய்கிறவர்களாக இருப்போம். ரெண்டாவது ஆசாரியத்துவ பணி. அப்போ நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம மைக்க பிடிச்சு போய் ஸ்டேஜ் ஏறி பிரசங்கம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டுக்கு வருகிறவர்கள், நம்ம வீட்டுல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, நம்ம வீட்டு ஜனங்கள், ரட்சிக்கப்படாத ஜனங்கள், நம்முடைய பிள்ளைகளா இருக்கலாம், மருமக்களா இருக்கலாம், பேர பிள்ளைகளா இருக்கலாம், உடன்பிறப்புகளா இருக்கலாம், நம்மளுடைய உறவுகளா இருக்கலாம். அப்போ இவர்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அவர்களுக்காக பாரத்தோடு செபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. அதே நேரத்தில் நம்மளால் முடிந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை. அதனாலதான் எனக்கு அவளோடு ஓடி வரோம். தேவன் நம்மை ரட்சித்தது நிமித்தம் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, துணிகரத்திலிருந்து எல்லாவற்றிலிருந்து நம்மை மீட்டு கொண்டார். தம்முடைய அன்பு, அவருடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவினது. நம்ம அவரை தேடி போகவில்லை, ஆனா அவர் நம்மை தேடி வந்தார், இல்லைங்களா? அப்போ தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது இந்த காரியம்தான். நாம் பெற்றுக்கொண்ட அந்த சுவிசேஷ அந்த வெளிச்சத்தை நம்ம என்ன பண்ண, இருளில் உள்ள ஜனங்களுக்கு போதிக்க வேண்டியது நம்மில் விழுந்த கடமை. அவர்களுக்காக திறப்பில் நின்று செபிக்க வேண்டியது நம்மில் விழுந்த கடமைன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ அது மாத்திரம் இல்ல, நம்ம வாழ்கிறது இந்த கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவர், நான் வெளிப்படுத்தின விஷயத்தை தான் இந்த நாட்களை நான் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ அதுல வாசிக்கும் போது இந்த 2-3 நாட்களாக ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, அப்போ ஆண்டவர் ஜெயம் கொள்ள வேண்டும் அப்படின்றத நமக்கு உணர்த்துகிறார். ஏன்னா நம்ம கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜெயம் கொள்ள வேண்டும். எதுல ஜெயம் கொள்ள வேண்டும்? உலகம், மாமிசம், பிசாசு. நமக்கு எதிரான இருக்கிற இந்த ஆவிகள் இந்த 3 தான். ஒண்ணு உலகம், ரெண்டாவது மாமிசம், நம்முடைய சொந்த மாமிசம், மூணாவது பிசாசு. அப்ப இந்த 3ஐயும் நம்ம ஜெயித்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? வெற்றி உள்ள ஜீவிதம். அப்பதான் நம்ம ஜெயம் கொள்ள முடியும் என்று வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக வலியுறுத்துவதை நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம், அதுல 7வது வசனம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம், அதுல 7. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். சும்மா சாதாரணமா எல்லாருக்கும்
கிடைச்சிடாது. ஜீவ விருட்சம் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் என்ன கிடைக்குமா? ஜீவ விருட்சம். பரதீசின் மத்தியில இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை வந்து புசிக்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது பாப்போம், அதே 2ஆம் அதிகாரம் 10-11 பாருங்க. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலர் காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரணபரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். எப்படி? மரண பரியந்த நான் உண்மையா இருக்கும்போது அப்போ என்னன்னா நமக்கு ஜீவ கிரீடம் உண்டு. அடுத்து, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுலவன் கேட்க கடவுள். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. அப்ப ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் ஜீவ விருட்சத்தின் கனி. அடுத்தது, மரணத்துக்கு அவன் மேல் அதிகாரம் இல்லை, ஜீவ கிரீடத்தை கொடுப்பாரு, ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன்னு சொல்லி இருக்காரு. இன்னும் பாருங்க, 2ஆம் அதிகாரம் அதுல 17வது வசனம். 2ஆம் அதிகாரம் 17. ஆவியானவர் சபை சொல்லுகிறதை காதுலவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று வேறொருவனும் அறியக்கூடாததும் ஆகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன். அல்லேலூயா. என்ன கொடுப்பாராமா? வெண்மையான குறிக்கல். அப்போ மறைவான மன்னாவை கொடுப்பாரு, வெண்மையான குறிக்கல்லை கொடுப்பாரு, புதிய நாமத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு. அப்போ இத்தனை ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள நம்ம என்ன பண்ணணும்? ஜெயம் கொள்ள வேண்டும், ஜெயம் சிறக்க வேண்டும். அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் நம்ம முன்னேறி சென்று கொண்டிருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்ல, 26வது வசனம் பாருங்க. அதே வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் அதுல 26. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அல்லேலூயா. இதுதான் வந்து ராஜாக்களுடைய அந்த அபிஷேகம், அதிகாரம். அப்படின்னு ஜாதிகளை ஆளக்கூடிய அந்த அதிகாரத்தை நம்ம கொடுப்பேன்னு சொல்றாரு. யாருக்குன்னா? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு. அப்ப நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில பாதியிலே நம்முடைய ஓட்டத்தை முடிச்சிட்டோம், இல்ல ஏதோ ஒரு பாடுகள் உபத்திரங்கள் வரும்போது என்னால முடியாது பண்ண சொல்லிட்டு உடனே பின்மாறி போயிடுறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடையாது. அப்போ நம்ம எல்லாவற்றிலும் உலக, ஆமிசம், பிசாசு எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய அந்த ஜெயம் உள்ளவர்களாய், ஜெயம் கொண்டவர்களாய், பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி உள்ளவர்களாய் நம்ம ஒவ்வொருவரும் மாற வேண்டியது மிக மிக அவசியம். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். அப்போ ஆண்டவருடைய ரகசிய வருகை இருக்கு. அந்த ரகசிய வருகையில கைவிடப்பட்டாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை என்ன வச்சிருப்பாருன்னா அந்த உபத்திரவ காலத்துல ஒப்பு கொடுப்பாரு. உபத்திரவ காலத்துல சாத்தான் மூலம் பல உபத்திரவங்கள் வரும். அந்த உபத்திரவம் வந்தாலும் அதை நம்மை பாதுகாக்க வல்லவர். அப்ப அது மாத்திரம் இல்ல, யாரை வந்து ரத்த சாட்சியாக ஒப்பு கொடுத்திருக்கிறாரோ அவர்கள் ரத்த சாட்சியா மரிப்பார்கள். மற்றவர்களை எல்லாம் என்ன பண்ணிக்குவாருன்னா எப்படியாவது அந்த ஆபத்துக்கு தப்புவித்துக் கொள்ளும்படி ஆண்டவர் செய்வாரு. அப்போ ஒரு காரியம் இன்னைக்கு பாருங்க, காலையில நான் ஒரு மெசேஜ் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு தீர்க்கதரிசி மெசேஜ் சொல்லிட்டு இருந்தார். கரெக்டா இந்த ரெவலேஷனை பத்தி பேசிட்டு இருந்தாரு. என்னன்னு சொன்னாக்க, அவருக்கு வந்து ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டதாமா. இந்த போன வாரமா இந்த வாரத்துல என்னன்னாக்கா, அவரு இருக்காரு, திடீர்னு வந்து ஆட்கள் வராங்க. யார் அப்படி? இந்த மதவாதிகள், இந்த தீவிரவாதிகள் வராங்க. வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா அவரை பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு பைய, அந்த பையில சின்ன 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 ஆணிகள், எல்லாம் ஷார்ப் ஆணிகள், பை நிறைய இருக்காமா. அவங்க என்ன பண்றாங்க, இவரை பிடிச்சு கையெல்லாம் பிடிச்சுக்கிட்டாங்க, கட்டிட்டாங்க. அந்த பைய வந்து ஆணிகளோடு சேர்த்து இவருடைய தலையில போட்டு கட்டிடுறாங்க. அப்ப ஃபுல்லா ஆணிகள், முகம் எல்லாம் ஃபுல்லா ஆணிகள் இருக்கு. அப்போ இவர் என்ன பண்றாரு, பைய கட்டுனதுனால மூச்சு விட முடியல. அப்ப மூச்சு விட முடியாதனால இவர் என்ன பண்றாருன்னா, ஆக்சுவலா நம்ம பாருங்களேன், இப்ப நமக்கு ஒரு மூச்சு திணறல், சளி பிடிச்சுக்கிச்சுன்னா மூக்கு அடைஞ்சு போகும் இல்லையா? அப்பயே நமக்கு மூச்சு விடணும்னா என்ன பண்றோம், நம்ம வாயினால் மூச்சு விட ஆரம்பிக்கிறோம். அப்ப வாயை திறக்கும் போது அப்ப என்ன ஆகுன்னா அந்த ஆணிகள் எல்லாம் உள்ள போகுது. டைரக்டா உள்ள போய் அந்த நம்மளுடைய உணவு குழல், அந்த இறைப்பை எல்லாத்தையும் கிழிச்சுக்கிட்டு போகுது. ஏன்னா ஷார்ப் ஆணிகள், குட்டி 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 ஆணிகள் எல்லாம் உள்ள போய் எல்லாத்தையும் கிழிக்கக்கூடிய ஒரு வல்லமை உடைய அந்த ஆணிகள். அப்ப இவர் வந்து என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு முழிக்கிறாராம். டக்குன்னு பார்த்தாக்க இந்த பைய எடுக்கப்பட்டுறது. பைய ஆணிகள் எல்லாம் அவங்க எடுத்துடுறாங்க. எடுத்தது இவர் வந்து போனின்னு சொல்லி விட்டுறாங்க. அப்ப இதுதான் வந்து ஆண்டவரை உணர்த்தினது அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னாரு, அந்த தீர்க்கதரிசி ஐயா. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இப்ப தானியலோட காரியத்துல பாருங்க, சிங்க கபில தூக்கி போட்டாங்க. அப்ப தானியல், ஐயோ சிங்க கபில என்ன தூக்கி போட போறாங்களே, எனக்கு பயமா இருக்குதுன்னு சொல்லிட்டு பின்மாறி இருந்தாருன்னா என்னாச்சு, அவர் வந்து ஜெயம் சிறந்திருக்க முடியாது.
அதே போல சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேக்கோவை என்ன பண்ணாங்க, எரிகிற அக்கினி சுளையில போட்டாங்க. அவங்க அந்த அக்கினிக்கு பயந்துட்டு, நாங்க வேண்டாம், எங்க தேவனை நாங்க மறுதலிச்சிடுறோம், நீ நிறுத்தின சிலையை நாங்க வணங்குறோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா அவங்க ஜெயம் சிறந்திருக்க முடியாது. ஆனா தங்கள் சரீரத்தை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள். அப்ப தேவன் என்ன பண்ணார், அவர்களுக்காக வைராக்கியமா இறங்கி வந்து அவர்களை வந்து காப்பாற்றினான்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல இந்த கடைசி நாட்களில் இனி வரப்போகிற உபத்திரவத்தை குறித்து அந்த தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறான்னு சொன்னாரு. அப்போ இந்த இந்த தீர்க்கதரிசி ஐயா காப்பாற்றப்பட்டது போல தேவன் தன்னுடைய பிள்ளைகளை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வந்து காப்பாற்றுவாரு. யாரையெல்லாம் மரணத்திற்கு ரத்த சாட்சியாக ஒப்பு கொடுத்திருக்கிறாரோ அவர்கள் மட்டும்தான் அந்த சாத்தானுடைய ஆட்சி காலத்துல, அந்தி கிறிஸ்துவின் காலத்துல பாடுபட அனுமதிப்பார். சரிங்களா? அப்ப நம்ம வந்து அதுக்கு ஆயத்தமாக வேண்டும். பயந்துடக்கூடாது, தைரியமா இருக்கணும். என்ன இன்னைக்கு கண்ணை முன்னா நம்ம எங்க திறக்க, கண்ணை வந்து பரலோகத்துல திறக்க போறோம் அப்படின்ற நிச்சயத்தோட நம்ம இருக்க வேண்டும். அப்போ இன்னைக்கு அந்த காரியத்தை நான் கேட்கும்போது பாருங்க, நானும் ஆல்ரெடி வந்து இன்னைக்கு ரெவலேஷனை குறித்து பேசணும், ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை குறித்து பேச வேண்டும் சொல்லி நான் அதை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். கரெக்டா நான் காய்கறி வெட்டிக்கிட்டு எப்பவுமே டிவி முன்னாடி உட்காந்துட்டு அந்த மெசேஜ் கேட்டுக்கிட்டு நான் செய்வேன். பார்த்தா கரெக்டா இன்னைக்கு அதை குறித்து பேசுறாங்க. அப்போ நம்ம வாழ்கிற நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்னா கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேற்று கூட நியூஸ்ல பாருங்க, பெங்களூர்ல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு கொஞ்சம் பிரபலமான பொண்ணு தான், ஒரு டீனேஜ் பொண்ணு போல இருக்கு. அவ வாக்கிங் போறாளாம், வாக்கிங் போயிட்டு இருக்கா. கொஞ்சம் பெங்களூர் அப்படின்போது நல்ல காடு, அடர்ந்த காடுகள், அப்படிப்பட்ட நல்ல ஒரு இடம் தான். அதுல இவ வந்து ஜாகிங் போயிட்டு இருக்கா. போயிட்டு இருக்கும்போது ஒரு 2-3 பசங்க, எல்லாம் 10 வயசு 12 வயசு சிறுவர்கள் வந்து அவளுக்கு வந்து ஈவ் டேஸ்டிங் கொடுக்குற மாதிரி நியூஸ்ல சொன்னாங்க. அப்போ 10 வயசு பசங்க, 10 வயசு 12 வயசு பசங்க இன்னைக்கு எப்படி இருக்காங்க பாருங்க. மீடியா மீடியானால இப்படி வந்து உலகம் எப்படி போகுதுன்னா அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பிசாசுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள், கடைசி நாட்களின் கொஞ்ச நாட்கள் அப்படின்றதுனால அவன் வந்து மூர்க்கத்தனமா பூமியின் மேல் இறங்கினான்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தின விஷயத்தை நம்ம படிக்கிறோம். அப்ப அந்த ஆவிக்குரிய பிள்ளைகள், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து எவ்வளவு கண்ணும் கருத்துமாக நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாகணும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையணும். அப்ப நம்ம ஜெயம் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில பிசாசுக்கு எதிர நம்ம போராட வேண்டி வரும். உலகத்திற்கு எதிராக போராட வேண்டி வரும். மாம்சத்திற்கு எதிராக போராட்டம் உண்டு. அப்ப அதற்கு எதிராக நம்ம என்ன பண்ணணும்னா போராடி போராடி நாம் ஜெயிக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது பாருங்க, 3ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம், அதுல 5வது வசனம் பாருங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் கற்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அப்போ நமக்கு ஜெயம் சிறக்கும் போது என்னன்னா வெண்வஸ்திரம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னாக்க 12ஆம் வசனம் பாருங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதனின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். அல்லேலூயா. பாருங்க, நமக்கு என்னென்ன ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. அப்போ நம்ம இதெல்லாம் படிச்சு பார்த்து நம்ம என்ன பண்ண ஆயத்தமாக வேண்டும். என் வாழ்க்கையில இன்னும் நான் ஜெயம் சிறக்கணும், எத்தனை விதத்துல எத்தனை இடங்களை நான் தோத்து போகிறவளாக நான் வாழ்ந்துட்டு இருக்கேனே, இன்னும் நான் ஜெயம் கொள்ளணும், ஆண்டவருக்கு பிரியமாய் நான் வாழணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம கிறிஸ்தவ ஜீவியம் என்பது சும்மா ரோஜா மலர் விரிச்ச பெட்ல படுக்கிற அந்த வாழ்க்கை இல்ல, முள்ளுகளால் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான். பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். அப்ப இந்த உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் நமக்கும் ஜெயிப்பதற்கு வேண்டிய அதிகாரத்தையும் வல்லமையும் நமக்கும் தருவது நிச்சயம். அப்போ அதை நம்ம நினைத்து நம்ம தேவனை ஒவ்வொரு நாளும் துதித்து கொண்டிருக்க வேண்டும். அதே 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் பாருங்க. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். அல்லேலூயா. அப்போ சிங்காசனத்துல ஆண்டவர் உட்கார்ந்து இருக்காரு. அதே போல நமக்கும் சிங்காசனத்தை கொடுத்து நம்மளை அமர பண்ணுகிற தேவன், நம்மளை ராஜாக்களாக ஆசாரியர்களாக தெரிந்து கொண்ட தேவன். அப்போ இப்படியாக நமக்கு ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? ஜீவ விருட்சத்தின் கனி கொடுப்பேன்றாரு, ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன்றாரு, மறைவான மன்னாவை கொடுப்பேன்றாரு, ஜாதிகள் மேல் அதிகாரம், வெண்வஸ்திரத்தை தரிக்க வைப்பேன், உன்னை தூணாக்குவேன்.
என் சிங்காசனத்துல உன்னை அமர பண்ணுவேன். சிங்காசனத்துல அவர் அமர்ந்திருக்கிறது போல நம்மையும் சிங்காசனங்களிலே அமர பண்ணுகிற தேவன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சங்கீதம் 20ஆம் அதிகாரம் அதுல 7வது வசனம் பாருங்க. சங்கீதம் 20:7. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அல்லேலூயா. நான் என்ன ஜாதி தெரியுமா? என்னுடைய படிப்பு என்ன தெரியுமா? என்னுடைய குலம் என்ன தெரியுமா? என்னுடைய கோத்திரம் என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. அப்போ நம்ம மேன்மை பாராட்ட வேண்டியது கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம்தான் குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். வேற எதை குறித்து மேன்மை பாராட்ட நமக்கு ஒன்றுமே இல்லை, இல்லைங்களா? அப்போ தேவனுடைய கிருபையினால் நம்ம நிலை நிற்கிறோம். அவருடைய கிருபை இல்லாவிட்டால் ஒரு நிமிஷம் கூட நம்மளால வாழ முடியாது. அப்போ நம்ம இந்த பெருமைகள், நம்மளுடைய மாம்சீக குணங்கள் எல்லாவற்றையும் விட்டு நம்ம என்ன பண்ணா நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம மனம் திரும்ப வேண்டும் சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புகிறார். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் அதுல 13வது வசனம் பாருங்க. நீதிமொழிகள் 8 அதுல 13. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுவாயும் நான் வெறுக்கிறேன். அப்போ தீமையாக தோன்றுகிற காரியங்கள், தீமை வெறுப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பொல்லாப்புக்கு விலகுவதே புத்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம். அப்போ தீமையான காரியங்கள் எது தவறு, தீமை, சுயநலம், அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் விட்டு நம்ம என்ன பண்ணனா மனம் திரும்ப வேண்டும். இததான் ஜெயிக்கிற செய்யும் மாமிசம். அந்த மாமிசத்துக்கு விரோதமாய் வர்றோம். நான் அவ சொன்ன நான் கேட்கணுமா, நீ என்ன பெரிய ஆளா அப்படின்லாம் நமக்கு அந்த எண்ணங்கள் வரும். அப்போ அந்த எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்களை முறியடிக்க வேண்டும். இருதயத்துல சிந்தனைகள், நினைவுகள் மனசுல தோன்றும்போது அதை முறியடிக்க வேண்டும். தாவீதுடைய மனைவி மீகாள் பாருங்க. மீகாள் சவுல் தன்னுடைய தகப்பனார் கொலை செய்யணும்னு சொல்லிட்டு அவரை சுத்திட்டு இருக்கிறாரு. ஆட்களை அனுப்பி தாவீதை கொலை செய்யணும், கட்லோட எடுத்துட்டு வான்றாங்க. அப்பவே என்ன பண்றா, தன் புருஷனை காப்பாற்றுகிறாள். ஜன்னல் வழியா தாவீதை இறக்கி விட்டு காப்பாத்துறான். அப்போ அப்படிப்பட்ட பெண் தான் தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி நடனமாடி சணல் ஏபோத்தை தரித்துக்கிட்டு நடனமாடிட்டு வரும்போது தன் இருதயத்திலே அவனை அவமதித்தான் சொல்லி பார்க்கிறோம். அப்போ இருதயத்துல அவமதிக்கிறான். அப்பவே அவன் என்ன பண்ணிருக்கணும், அந்த இருதயத்துல உள்ள அந்த சிந்தனைகள், அந்த எண்ணங்கள் வரும்போதே அவன் அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். அப்ப லூஸா விட்டுட்டான். அடுத்தது அந்த இருதயத்திற்கும் வாய்க்கு இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருந்தாலும் அந்த இருதயத்திலிருந்து சிந்தையிலிருந்து வாய் வழியா வந்துருச்சு. கணவனை திட்டுறா, நீ என்ன ஒரு அற்ப மனுஷன், டான்ஸ் ஆடுறது போல நீ இப்படி இந்த பெண்களுக்கு முன்னாடி நீ இப்படி ஆடுறியன்னு சொல்லிட்டு கணவனை கடிந்து கொள்வதை நம்ம பார்க்கிறோம். அது நிமித்தமாக அவளுக்கு பிள்ளை பெரு இல்லாதபடி கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தான்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பும் போது அவன் யாருக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுறான், நடனம் ஆடுறான். தன்னை ஒரு ஆடு மேய்க்கிற இடையனாய் இருந்த என்னை ஆண்டவர் இப்படியாக உயர்த்தி இருக்கிறாரே என்று நினைத்து அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாக தான் ராஜான்றதை மறந்து தேவனுக்கு முன்பாக நடனம் ஆடுகிறான். அப்ப இவன் பிரைஸ் பண்ணிருக்கணும். இவன் என்ன பண்ணிருக்கணும், நீ இவ்வளவு தூரம் உன்னை தாழ்த்தி நீ தேவனுக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி ஆடுறேன்னு அவனை பிரைஸ் பண்றதை விட்டுட்டு இவள் சபிக்கிறா. இவ கடிந்து கொள்ளுகிறார். அது நிமித்தமாக ஆண்டவருடைய தண்டனை அவள் மேல் வந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல மோசே பாருங்க. மோசேயுடைய சகோதரி மிரியாம், அவள் மோசே அந்த எத்தியோப்பிய ஸ்திரீய சிப்போரால கல்யாணம் பண்ணிக்கிட்டதன் நிமித்தமாக இவங்க என்ன பண்றாங்க, உங்ககிட்ட மட்டும் தான் ஆண்டவர் பேசுறாரா, எங்க கூட பேசலையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இவள் மூத்த சகோதரி தான். அப்போ தன்னுடைய தம்பிய அவள் இப்படி சொல்றா. சொல்லி பேசும்போது உடனே ஆண்டவருடைய கோபம் யார் மேல வந்துச்சு, ஆரோன் மேலையும் வந்தது, மிரியா மேலையும் வந்துச்சு. மிரியால் வெண் குஷ்டரோகி ஆனார். அப்படியே உடனே குஷ்டரோகியை ஒரு 8 நாள் பாளையத்திற்கு புறம்பே இருக்கும்படியாக அவளுக்கு ஒரு தண்டனை கிடைத்தது. அப்ப நம்ம இந்த கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனோ தானோ என்று நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய வாயை கட்டுப்படுத்த நம்ம அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை கட்டுப்படுத்த வேண்டும். சும்மா நினைச்சதெல்லாம் பேசிடக்கூடாது. அப்போ நம்ம பேசுவது மற்றவர்களுடைய மனதை புண்படாதபடி நம்மை காத்து கொள்வது மிக மிக அவசியம். நம்ம மனுஷங்களா இருக்கிறோம், உலகத்துல தவறிடுவோம். அப்ப என்ன உடனே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி விட வேண்டும். ஏன் அப்படின்னா கடைசி நாட்களை வாழ்ந்து கொண்டிருப்பதால் நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர்களையும் ஜீவிக்க வேண்டியது. எல்லா விஷயத்திலும் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போவதற்கு முன்பதாக இந்த நாள் முழுவதும் நடந்த காரியங்களை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும்.
ஆண்டவரே என்னென்ன காரியங்கள் என்கிட்ட இன்னும் என்னப்பா குறை இருந்துச்சு, நான் இன்னைக்கு உமக்கு பிரியமில்லாத நான் என்ன செஞ்சுட்டேன், உமக்கு கீழ்ப்படியாம போயிட்டேன்னு என்ன தயவாய் என்ன மன்னிங்கப்பான்னு சொல்லிட்டு நம்ம பிரேயர்ல காத்திருக்கும் போது ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இந்த இடத்துல நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமே, இந்த இடத்துல நீ கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்திருக்கலாமே, இப்படியாக ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார். அப்போ ஆண்டவரே என்னை நீங்க தகுதிப்படுத்துங்கப்பான்னு சொல்லிட்டு நம்மை ஒரு சிறு பிள்ளை போல நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் நமக்கு இறங்குவது மாத்திரமல்ல, நமக்கு வேண்டிய கிருபை அளிக்கிறவராக இருக்கிறான்றதை நாம் மறந்துடக்கூடாது. அடுத்தது பாருங்க, எபேசியர் 4ஆம் அதிகாரம், அதுல 24, 27 பார்ப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம், அதுல 24, 27. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ புதிய மனுஷன், நம்ம வந்து ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் பழைய மனுஷனை களைந்து ஞானஸ்நானம் எடுக்கிற அன்னைக்கே நம்ம என்ன பண்ணனா, நம்மளுடைய பாவ சரீரம் புதைக்கப்பட்டு நம்ம வந்து ஆவிக்குரிய சரீரமாக புதிய மனுஷனாக எழும்புகிறோம். அப்ப அந்த புதிய மனுஷனை தரித்து கொண்டோம் என்பதை நம்ம வந்து மறந்துடக்கூடாது. 27 பாருங்க, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அப்போ பிசாசு வந்து நமக்கு போராடிக்கிட்டே தான் இருப்பான். நல்லா 2 நாள் 3 நாள் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வருவோம், சுவிசேஷ கூட்டம் சபைக்கு போயிட்டு வருவோம். வந்த உடனே வீட்டுல பிரச்சனைகளை ரெடியா வச்சிருப்பான். ஏன் அப்படின்னா, நம்ம அங்க பண்ணின உடன்படிக்கை, நம்ம எடுத்துக்கொண்ட நேர்ச்சை, நம்மளுடைய பொருத்தனை அதுக்கு விரோதமா பிரச்சனை வரும். அப்போ அதை முறியடிக்கக்கூடிய கிருபை வந்து ஆண்டவர் தருவார். அதனால பிசாசுக்கு நம்ம எப்போ என்ன பண்ணணும்னா எதிர்த்து நிற்க வேண்டும். அதிலே 30 32 வாசிச்சோம்னா, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நம்ம வந்து மன்னிக்க வேண்டியது மிக மிக அவசியம். நம்முடைய வாழ்க்கையில நம்மை வேதனைப்படுத்தினவர்கள் இருக்கலாம், நம்ம வந்து அவர்களை மன்னிக்க முடியாதபடி நமக்கு வந்து அவ்வளவு ஒரு பாரமுள்ள இருதயமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒன்னே ஒண்ணு நம்ம நினைச்சுக்கணும், ஆண்டவரை வந்து வேதனைப்படுத்தி அவரை துப்பி அவரை வந்து முள்முடியை சூட்டி அப்ப இது வாரினால அடிப்பித்து எல்லா காரியங்களும் பண்ணினார். முகத்துல துப்புனாங்க, ஏளனமா பேசினாங்க. அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் என்ன பண்ணாரு, மன்னித்தார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. அதுதான் நமக்கு எக்ஸாம்பிள். எந்த மனுஷையும் பார்த்த பிரயோஜனம் இல்லை. நமக்குள்ள ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அதனால நிறைய பேர் பாருங்களேன், கிறிஸ்தவ மதத்தை விட்டு ஏன் போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும் சொல்லுவாங்க, ஐயோ இந்த கிறிஸ்தவர்கள் பண்ற ஃப்ராடு, இந்த பாஸ்டர்மாருங்கன்றாங்க, அவங்க பார்த்தா இப்படி பணம் வசூலிக்கிறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி சிலர் குறை சொல்வதை கேட்டிருக்கேன். நமக்குள்ள எக்ஸாம்பிள், நமக்கு ஒரு முன்னோடி, நமக்கு ஒரு முன்மாதிரி என்னன்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். மனிதர்கள் எல்லாம் விழுந்து போகக்கூடியவர்கள், மனுஷன் வந்து குறை உள்ளவர்கள் தான், குற்றம் உள்ளவர்கள். மனுஷரை பார்த்தா நம்மளால என்ன பண்ண முடியாது, நம்மளால முன்னேறி போக முடியாது ஆவிக்குரிய வாழ்க்கையில. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல பாருங்க, நான் வந்து சிஎம்சி வெள்ளூர்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போ சில்க் மில்ஸ்னு ஒரு ஸ்டாப், அங்க ஒரு ஏஜ் சர்ச் இருந்துச்சு. பாஸ்டர் சுந்தரராஜன் ஒரு பாஸ்டர், என்னுடைய ஆவிக்குரிய தந்தைன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, என்னை வந்து சரியான பாதையில என்ன ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த சபைக்கு தான் போனேன். அப்ப சொல்லுவாரு, பாஸ்டருடைய மனைவி வந்து நகையெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க, பிள்ளைங்க வந்து போட்டிருப்பாங்க. பாஸ்டர் எப்படி ப்ரீச் பண்ணுவாருன்னா, நான் இன்னைக்கு பாருங்க ஞானஸ்நானம் கொடுக்கும் போது சிலர்லாம் சொல்லுவாங்க, உங்க நகையை கழட்டுங்கன்னு. கழட்டிட்டு வெள்ளப்படவை தான் கட்டணும்னு சொல்லுவாங்க. நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, மனுஷன் என்னுடைய போதனைக்கு நீங்க வந்து கீழ்ப்படிஞ்சாலும் கொஞ்ச நாள் தான் ஃபாலோ பண்ண முடியும். அதை உறுதியா நிலைத்து நிற்க முடியாது. ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க நகையை கழட்டிடுவீங்க, ட்ரெஸ் அதெல்லாம் உங்களுடைய இஷ்டம் தான். ஆண்டவர் உங்களோடு இடைப்படும் போது அதற்கு வந்து நம்ம கடைசி வரை நிலைத்து நிற்க முடியும். மனுஷருக்கு பயந்துகிட்டு நம்ம கீழ்ப்படைஞ்சோம்னா அதை நிலைத்து நிற்க முடியாதுன்னு சொல்லுவாரு. அதனால என் பிள்ளைங்களை நான் வந்து கம்பல் பண்ண மாட்டேன், நகையெல்லாம் கழட்டுன்னு. அவங்க இஷ்டம் வந்து அவங்க கழட்டட்டும், இல்லைன்னா போட்டுக்கிட்டோம். அது அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தனிப்பட்ட உறவுன்னு அடிக்கடி சொல்லுவாரு. அப்போ அதே மாதிரி அந்த பிள்ளைங்க பாருங்க, அம்மா நகையை கழட்டிட்டாங்கன்னு எல்லாம் கழட்டிடுச்சுங்க. அடுத்து காலேஜுக்கு போகும்போது டீனேஜ் வரும்போது, ஐயோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கேலி பண்றாங்க, திரும்ப நகை போட்டுக்குச்சுங்க அந்த பிள்ளைங்க. அப்ப பாஸ்டர் சொல்லுவாரு, அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தனிப்பட்ட உறவு, அதுல வந்து நான் தலையிடவே மாட்டேன்னு. அதே மாதிரிதான் நானும் அப்ப ரட்சிக்கப்பட்ட புதுசுல கால்ல கொலுசு போட்டிருப்பேன். கொலுசுனா மெலீஸ் கொலுசு, அதுல சின்னது ஒரே முத்ததா இருக்கும். அப்போ நான் ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த புதிய அந்த ஏஜி சபைக்கு போறேன். நானு போகும்போது உள்ள நடந்து போறேன், எல்லாம் அமைதியா அப்படியே நிசப்தமா இருக்குது, ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. நானு சிஎம்சி வெள்ளூர்ல இருந்து போறேன் உள்ள போகும்போது சலங்க சத்தம் பயங்கரமா கேக்குது. கேட்ட உடனே எனக்கு ஒரு மாதிரி மனசுல ஒரு பயம்.
அமைதியான இந்த பிரசன்னத்துல என்னுடைய இந்த கொலுசு சத்தம் இப்படி இருக்குதே ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க. அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. இன்னைக்கு போறேன். போனது அன்னைக்கு நான் அந்த சபையில நான் ஒரு பொருத்தனை பண்ணேன். ஏசப்பா, இந்த கொலுசை நான் கால்ல போட மாட்டேன். நான் இன்னைக்கே நான் கழட்டிடுறேன். ஏன் அப்படின்னா, எனக்கு ஆண்டவர் அந்த அமைதியை கெடுக்கிற மாதிரி கொஞ்சம் 2, 3 பேர்லாம் திரும்பி பாக்குறாங்க சத்தம் கேட்கவும். அப்ப நான் மற்றவர்களுடைய அமைதிக்கு நான் இடையூறா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு என்னுடைய கொலுசை கழட்டி போட்டேன். அதோட சரி. அப்ப என்னுடைய பிள்ளைகளை நான் சொல்ல மாட்டேன் நீங்க கழட்டுங்கன்ட்டு. அது அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அது காரியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டர் சொன்னது போல நம்ம அப்படியாக ஆண்டவர் தான் நமக்கு முன்மாதிரியா இருக்கணுமே ஒழிஞ்சு, ஆண்டவர் ஒரு காரியத்தில் இடைப்பட்டா அதுல நம்ம ஸ்டபர்னா ஸ்ட்ராங்கா நிக்க முடியும். மனிதர்களுக்கு பயந்து நம்ம மாய்மாலமா ஜீவிச்சோம் அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளால் வெற்றி பெற முடியாது. அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16 வரைக்கும். 16 வரைக்கும். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படைந்திருங்கள். அப்போ நமக்கு என்ன சகோதர சிநேகம் வேணும், ஐக்கியம் வேணும், எடுத்தோம் கவிழ்த்தோன்னு இருக்கக்கூடாது. இப்ப ஏதோ நம்மளுடைய உறவுகளா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டாங்க, உடனே போதும் அந்த உறவே வேண்டாம்னு சொல்லிட்டு முறித்து போட மாதிரி இருக்கக்கூடாது. அப்ப எல்லாவற்றும் நம்ம என்ன பண்ணணும், பொறுமை வேண்டும், சகித்துக் கொள்ளக்கூடிய மனப்பான்மை மிக மிக அவசியம். இல்லைன்னா குடும்ப உறவுகள் எல்லாம் கட்டி காக்கவே முடியாது. ஒன்னொன்னுக்கும் நம்ம பிரச்சனை பண்ணிக்கிட்டு நம்ம அதெல்லாம் வெட்டு 1 துண்டு 2ன்னு சிலர் பேசுவாங்க. அப்படியெல்லாம் நம்மளால வாழ முடியாது. அப்போ ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிற தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படைந்திருங்கள். அப்போ சில காரியங்களை நம்ம சகிப்பு தன்மை நம்ம வேணும். சகிச்சு போகக்கூடிய மென்டாலிட்டி நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா குடும்பத்துல இது ரொம்ப அவசியம். அப்படியாக நம்ம நம்முடைய சுபாவங்கள் மாற வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். அதே எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். இதை நான் கண்கூடா பார்த்திருக்கேன், ஊழியத்திலேயே பார்த்திருக்கேன். ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது என் கூட சில சகோதரிகள் ஊழியம் செய்வாங்க. அங்கங்க கேமரா இருக்கும், பார்த்திருக்கீங்களா? அப்போ ஊழியம் செய்யும்போது ஐயோ இந்த கேமரா இருக்கிறாங்க, நம்ம வாட்ச் பண்ணுவாங்க, நம்ம பாஸ்டமா வாட்ச் பண்ணுவாங்க, பாஸ்டர் வாட்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேலை செஞ்சு இடையில போய் தூங்குவாங்க. எங்கன்னா பெஞ்சில படுப்பாங்க. கேமரா எங்க இல்லையோ அது எங்க போக்கஸ் பண்ணாதே அதுக்கு பின்னாடி போய் கொஞ்சம் பெட்ல அந்த சும்மா பெஞ்சில படுப்பாங்க. அப்போ இது எதை காட்டுகிறது, பாஸ்டம்மா வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா உடனே அவங்களுக்கு முன்னாடி ரொம்ப ஆக்டிவா சுறுசுறுப்பா பேசுவாங்க. பின்னாடி பயங்கரமா ஒரு மாதிரி ஆப்போசிட்டா நடப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அப்ப நம்ம யாருக்கு ஊழியம் செய்யறோம்? மனுஷருக்கு ஊழியம் செய்யறோமா, கடவுளுக்கு ஊழியம் செய்யறோமா? மனுஷர் நம்மளை பார்க்கிறாங்களோ இல்லையோ, ஆனா ஆண்டவருக்கு நம்ம பயந்து நம்ம ஊழியம் செய்ய வேண்டும். அததான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப இதெல்லாம் நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்க வேண்டும். பிலிப்பியர் 2:23 பாருங்க. பிலிப்பியர் 2:23. யாராவது எடுத்தீங்கன்னா வாசிங்க சிஸ்டர். பிலிப்பியர் 2:23. ஆகையால் என் காரியங்கள் என்னபடி நடக்கும் என்று நான் அறிந்தவுடனே அவனை அனுப்பலாம் என்று நினைத்திருந்தேன். சாரி, பிலிப்பியர் 2:2-3. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களை ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஏக சிந்தை, ஏக அன்புள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அப்போ நமக்கு அந்த மேட்டுமை இருக்கவே கூடாது. நான் தான் ஹெட்டு, நான் தான் தலைவி அப்படின்ற அந்த இல்லாதபடி நம்ம என்ன பண்ணா மற்றவர்களை நம்மை காட்டிலும் மேன்மையுள்ளவர்களாக கருதக்கூடிய அந்த பக்குவம் நமக்கு மிக மிக அவசியம். ரோமர் 8:4 டைம் ஆயிடுச்சா செல்விஸ்டர்? இல்ல சீக்கிரம் முடிச்சிடுறேன். ரோமர் 8:4 பாருங்க. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும் படிக்கையை அப்படி செய்தார். மாம்ச சிந்தை மரணம்.
ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. அப்போ நம்ம எப்படி ஆவியானவரால் வழிநடத்தப்பட நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். மாம்சம் சொல்றதெல்லாம் கண் போன போக்குல போகக்கூடாது, கால் போன போக்குல போகக்கூடாது. நம்முடைய சிந்தை நம்ம என்னென்ன நினைக்கிறோம் அதெல்லாம் செய்து முடிச்சிடணும்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம நினைக்கவும் கூடாது, நடக்கவும் கூடாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு என்னன்னாக்க ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம வந்து மாம்சத்தை வந்து நம்ம என்ன பண்ண கடிவாளத்தால் கட்ட வேண்டும். அப்ப இதுதான் வந்து சாத்தான் நமக்கு விரோதமாய் எழுப்புகிற எண்ணங்கள், நம்முடைய சிந்தைகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா அவன் வந்து நமக்கு எதிராக வருவான்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 6:17-20 பார்ப்போம். 1 கொரிந்தியர் 6:17-20. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? ஆமென், ஆமென், ஆமென். அடுத்தது பாருங்க, நீதிமொழிகள் 4:23 வாசிச்சோம் அப்படின்னா, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனின்று ஜீவ ஊற்று புறப்படும் அப்படின்னு சொல்றாரு. யோபு 31:1 வாசிச்சோம்னா, என் கண்களோட உடன்படிக்கை பண்ணினா ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பா இருப்பது எப்படி? இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும், கண்களை காத்துக்கொள்ள வேண்டும், நாவை காத்துக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 12:22 பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அப்போ இந்த பொய் பேசாதபடி நம் நாவை காத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து நீதிமொழிகள் 13:3 மட்டும் வாசிப்போம். நீதிமொழிகள் 13:3. தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். அப்போ இதெல்லாம் நமக்கு விளக்கம் சொல்லணும்னு அவசியமே இல்லை இல்லைங்களா? படிக்கும் போதே நமக்கு புரிஞ்சிடும். அப்போ நம்மளுடைய எல்லா அவயவங்கள், நம்முடைய சரீரம், நம்முடைய ஆத்துமா, நம்முடைய ஆவியை வந்து கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில ஜெயம் சிறக்க முடியும். கடைசியா ஒரே ஒரு வசனம், எபிரேயர் 10:39. எபிரேயர் 10:39. நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அப்ப நம்ம கெட்டு போக பின்வாங்குகிறவர்கள் அல்ல, ஆத்துமா ஈடேறணும். ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் குற்றமற்றவர்களாய் ஆண்டவருடைய வருகையில காணப்பட நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து ஈடேறுகிறவர்களாக, முன்னேறுகிறவர்களாக இருக்கும்போது தேவன் நமக்கு வாக்களித்த அந்த எல்லா ஜீவ கிரீடம், ஜீவ விருட்சத்தின் கனி, மறைவான மன்னா, வெண் வஸ்திரம் எல்லாவற்றையும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பது திண்ணம். ஆமேன். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.